கட்டுரைகள் என்று பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய வீடு பேறு என்ற சிறுகதை தொகுதியா நாவலா என்று இரண்டு வகையிலும் அடங்கக்கூடிய படைப்பு தமிழ் உலகத்துக்கு நன்கு அறிமுகமானது. அந்த திரு மா அரங்கநாதனுடைய நூல்களை விமர்சித்து பல எழுத்தாளர்கள் அசோகமித்திரன் தொடங்கி கானாசு, நகுலன், சா கந்தசாமி எல்லாரும் எழுதிய நூலே வந்திருக்கிறது. நாஞ்சில் நாட்டை சார்ந்தவர், திருவன் பரிசாரம் என்ற ஊரை சார்ந்தவர். இறுதி ஆண்டுகளிலே அவர் புதுச்சேரியிலே தங்கியிருந்தார். அந்த சென்னை புதுச்சேரியிலே வாழ்ந்திருந்தார். அவருடைய புதல்வர் நீதியரசர் திரு மகாதேவன் அவர்கள் தமிழ் புலமை உள்ளவர் என்று எனக்கு தெரியும். தமிழ்ல எழுதியது எனக்கு தெரியாது, ஆனா எழுதுவதற்கு காலம் இருக்கு. இப்ப தீர்ப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார். தீர்ப்புகளை முடிந்த பிறகு தமிழிலே எழுதுவார் என்று நம்புகிறேன். எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் எழுத்தினுடைய நோக்கம். எழுத்தாளர்கள் முன் வர வேண்டும், படைப்புகளை எங்களுக்கு தர வேண்டும். சிறந்த படைப்பை நடுவர் குழு தேர்ந்தெடுத்து நாங்கள் கௌரவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். குறிப்பாக நீதியரசர் திரு ஆர் மகாதேவன் அவர்களை வரவேற்று இந்த விருது வழங்கும் விழாவை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடுவர்களுக்கு நன்றி, அறங்காவலருக்கு நன்றி, நூல் மதிப்புரை ஆற்றுபவருக்கு நன்றி, நூலுடைய பதிப்பாளருக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றி சொல்லி எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம்.